ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு புட்டு. உருளைக்கிழங்கு புட்டு எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய உருளைக்கிழங்கை முக்கால்வாசி வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அது குழஞ்சிடும். அதை கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கிறோம். இதுக்கு தான் நம்ம முக்கால்வாசி வேக வைக்கணும். நல்லா வேக வச்சோன்னா நம்மளால் துருவ முடியாது. அதுக்கப்புறமா தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், பாதி வெங்காயம். பெரிய உருளைக்கிழங்குக்கு இவ்வளோ போதும். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா அதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கணும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு முக்கால்வாசி அது வெந்தால் போதும். வதங்கின உடனே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடுறோம். உப்பை வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குல நம்ம உப்பு இல்லாமல் தான் அது துருவி வச்சுருக்குறோம். இப்போ துருவி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து பொறுமையாக மெதுவாக கிளறணும். வேகமாக கிளறினீங்க அப்படின்னா எல்லாம் குழஞ்சிரும். அதனால் பொறுமையாக கிளறி அந்த உப்பு எல்லா உருளைக்கிழங்குலையும் வர்ற மாதிரி பொறுமையாக கிளறி விடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்க்க போகிறோம். தேங்காவை போட்டு பொறுமையாக ஒரு வாட்டி கிளறிட்டு ஸ்டவ்வை இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் காரம் கம்மியாக இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க. இதை காரக்குழம்பு, தீயல், இந்த மாதிரி காரமாக வைக்கிற குழம்புக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.